ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரிச்சான ஹெல்த்தியான ப்ளம் கேக் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் வந்து ப்ளம் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலையே எப்படி ஆரோக்கியமாக பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ப்ளம் கேக் அப்படின்னாலே வந்து ஆல்கஹால், மைதா, எக்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற கேக்கில் வந்து அது எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம கேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப மாய்ஸ்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்க்கலாம். கிஸ்மிஸ் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பிளாக் ரைசன் காஞ்சது 1/4 கப், அது வந்து 1/4லேருந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. டியூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப், என்ன கலர் இருக்குதோ. ஆல்மண்ட் வந்து பொடிசாக சாப் பண்ணது 1/4 கப். பேர்ச்சம்பளம் 1/4 கப் எடுத்திருக்கேன், ஒரு 15லேருந்து 20 இருக்கும். அதுக்கப்புறம் கேஷ்நட் வந்து 1/4 கப் எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் 200 ml. நம்ம கேக் ப்ரீமிக்ஸுக்கு பால் வந்து 1/4 கப் எடுத்துக்கணும். கோதுமை மாவு 1 கப், சுகர் 1/4 கப், ஸ்பைஸ் மிக்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன், ஆயில் 1/4 கப், இல்லைன்னா பட்டராக இருந்தனா ஒரு 75 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் எடுத்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பிளாக் ரைசன் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேர்ச்சம்பளம் வந்து சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/4 கப் நல்லா பொடிசாக நறுக்குனது. டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் அவைலபிலிட்டி இருக்கோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேஷ்நட் வந்து சேர்த்துருக்கேன். இதை நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து, இது வந்து கடையில் வாங்கின ஆரஞ்சு ஜூஸ் தான், அது ஒரு 200 ml இருக்கும். அதில் போட்டு இப்போ சோப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து 2 hours வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1 day 8 hours அந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்து கேக் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய பட்டை, ஒரு 8லேருந்து 10 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் எடுத்து அதை அப்படியே வந்து நல்லா மிக்சியில் வந்து பவுடராக இருக்கேன். உங்ககிட்ட பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக 1 கப் கோதுமை மாவு எடுத்து அது இந்த மாதிரி சல்லடையில் போட்டிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடர் அதை வந்து மாவோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா சளிச்சிடலாம். இது கொஞ்சம் குறன்னு இருக்கிறனால உங்களுக்கு அது மேலே எல்லாமே வந்து நின்றும். இதை மாவு வந்து ஒரு 3 times வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக்கிங் பவுடர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேரமல் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். அது என்ன ஆகும், உங்களுக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு நல்ல ஒரு ஹனி கலர் வந்துருச்சு. இது மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணும்போது கையில் வந்து தெரிச்சிரும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்ததாக கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கேக் டின் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆயில் இல்லைன்னா வந்து பட்டர் போட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பட்டர் பேப்பரை வந்து கீழேயும் அதோட சைட்ஸ்லையும் வந்து போடலாம். நம்ம கேக்கில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் நட்ஸ் சேர்த்துருக்கிறனால உங்களுக்கு சைட்ஸ்லலாம் ஒட்டும், டீமால் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போது மிக்சிங் பவுலில் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நார்மலாக குக்கிங் ஆயில் தான். இதை நல்லா உங்களுக்கு க்ரீம் பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் ஃப்ளோரை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவாக ஸ்மூத்தாக வந்து நீங்கள் ஒரே சைடு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
விஸ்க் வச்சு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க கேரமல் சொல்யூஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரே சைடு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க. நம்ம விஸ்க்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக, இதுக்கு அளவு இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல க்ரீம் மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்கள், நீங்கள் கேரமல் சொல்யூஷனுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது நீங்கள் இந்த கேரமல் ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். நம்ம கேக் பேட்டர் பார்த்தோன்னா நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு லம்ஸும் இல்லை. நம்ம இப்போ சோக் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரே பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ப்ளம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடனே வந்து கேக் டின்னுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 170 டிகிரியில் வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது ஒரு 3-4 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். ஸோ அவனை வந்து நம்ம இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா உடனே நீங்கள் வந்து அவனில் வந்து வைங்க. அவன் இல்லை அப்படின்னா வந்து நார்மல் குக்கரில் நீங்கள் கேஸ் கட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த கேக்கை வைங்க. அது வந்து ஒரு 1 to 1 hour 15 மினிட்ஸ் வந்து ஆகும். பாருங்கள், நம்ம கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்குது. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம கேக் வந்திருக்குன்ட்டு. கேக் பேக் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்குது. பாருங்கள், பேப்பரில் எதுவும் ஒட்டவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா ஏரியேஷனோட நல்லா வந்திருக்கு. நம்ம கோதுமை மாவில் இந்த மாதிரி கேக் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் அப்படியே ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 days கழிச்சும் வந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம இப்போ கேக்கை கட் பண்ணலையா. நம்ம எம்மியான ஃப்ரூட் கேக் வந்து பாருங்கள், உள்ளே நம்ம போட்டிருக்க ரைசன்ஸ், டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து அது எவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்ல ஏரியேஷனோடு இருக்குது கேக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கேக் கைகளெல்லாம் ஒட்டவே இல்லை. நம்ம சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது சுவைகளின் சங்கமம்.